தொடங்கியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இரவு முதலாம் பிறை உரை நிகழ்த்தும் ஆலிம் பிறந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் நஹ்வி ஒய் சையத் சதகத்துல்லா ஆலிம் ஹைரி எம்காம் அவர்கள் முவ்வொலி நாதாக்களின் வாழ்க்கை வரலாறும் கராமத்துகளும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். எனவே மக்கள் இந்த புனிதமான மஜ்லிஸில் பங்கேற்று பரித பரக்கத்தினை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Sallallahu alaihi ya Rasulullah wa sallam alaika ya Habibullah. நாமகிவோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருளாற்றில் நீராடி நின்றேன். நான் மகிழ்வோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருளாற்றில் நீராடி நின்றேன். மனம் கொள்ளாத அன்போடு தளம் காண வந்தேன். என் இதயத்தில் இதமான குளிர் ஒன்றை கண்டேன். நான் மகிழ்வோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருளாற்றில் நீராடி நின்றேன். சம்சுத்தீன் ஒளி என்னும் கலைஞான தீபம் அல் காமில் ஷேக் மஷாயிகுல் இஸ்லாம். சம்சுத்தீன் ஒளி என்னும் கலைஞான தீபம் அல் காமில் ஷேக் மஷாயிகுல் இஸ்லாம். என்றும் ஒளிமாரின் உயர்வான குருநாதரானீர். இன்றும் ஜின்களின் மகத்தான குருவாக நின்றீர். நான் மகிழ்வோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருளாற்றில் நீராடி நின்றேன். கொடிமரப்பள்ளி முகப்பேனில் முத்தாக மிளிரும் அப்துர் ரஹ்மான் ஒலியுல்லா திருமுன்னீலே நின்று. கொடிமரப்பள்ளி முகப்பேனில் முத்தாக மிளிரும் அப்துர் ரஹ்மான் ஒலியுல்லா திருமுன்னீலே நின்று. சிறு கனிவோடு நலம் செய்ய கரமேந்தி வருவோம். மிக வளமான பெருவாழ்வை இகமெங்கும் பெறுவோம். நான் மகிழ்வோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருள் ஆற்றில் நீராடி நின்றேன். மகான் ஷேக் சுலைமானின் தவம் தந்த செல்வன் சின்ன சம்சுத்தீன் இமாமுல் ஆரிஃபின் ஒளியின். மகான் ஷேக் சுலைமானின் தவம் தந்த செல்வர் சின்ன சம்சுத்தீன் இமாமுல் ஆரிஃபின் ஒளியின். தர்பாரில் கனிவோடு தினம்தோறும் செல்வோம். நம் கண்ணான நபி சொன்ன ஜியாரத்தை செய்வோம். நான் மகிழ்வோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருளாற்றில் நீராடி நின்றேன். மனம் கொள்ளாத அன்போடு தலம் காண வந்தேன். என் இதயத்தில் இதமான குளிர் ஒன்றை கண்டேன். நான் மகிழ்வோடு சபையேறி புகழ் பாட வந்தேன் மோலிநாதர் அருளாற்றில் நீராடி நின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி.
படிக்கணும் ஆரம்பிக்கலாம் படிக்கலாம். அதான் டைம் ஆகிட்டேன். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام كله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان شفائها ونور الأبصار وضيائها على آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامة مولانا نبينا محمد صلى الله عليه وسلم خاصة. اللهم وصلنا سنة بما قرأناه من كلامك العزيز الكريم. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفيعنا وسيلتنا وهادينا ومرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم وقرة أعيننا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم خاصة وإلى شرف آلهم وأزواجهم وذرياتهم وأهل بيتهم وأحبابهم وأصحابهم وأتباع أمتهم رضوان الله تعالى عليهم أجمعين. وسيدنا خضر عليه الصلاة والسلام إلى شيخ المشايخ الإسلام القطب الرباني والغوث السمداني المحبوب سبحانه مع شك رحمن قدير النوراني محي الدين عبد القادر الجيلاني بغدادي قدس الله سره العظيم. وإلى شيخ أستاذنا الشيخ الكامل الشيخ شمس الدين الكبير رضي الله تعالى. وإلى شيخ أستاذنا الشيخ تاج الواصلين الشيخ أسيد عبد الرحمن ولي الله ولي الله تعالى. وإلى شيخ أستاذنا الشيخ السراج الأولياء الشيخ شمس الدين الصغير ولي الله تعالى. وإلى جميع أشياخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. والأولياء والعلماء والشهداء والفقهاء والصالحين والصديقين والعلماء المتقين والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات كلهم أجمعين. ثم إلى أرواحهم من تلون القرآن العظيم لأجلهم واغفر لهم وارحمهم وأنس الله وحشتهم ورحم الله غربتهم ونبر الله ضريحهم وتقبل الله من حسناتنا عن حسناتهم وتجاوز الله من سيئاتنا عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان
ولا تجعل قبورهم حفرة من حفر النيران فروح وريحان وجنة نعيم. اللهم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم ارزقنا حج بيتك الحرم والعمرة وزيارة الروضة الشريفة سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمة ربك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك وكرم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته وأحباب أمته أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. آمين آمين آمين. فضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد يا رب صل عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. محمد رسول الله اللهم صل وسلم. والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار. وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. آمنت بالله صدق الله العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. أحمد الله الباري صلى على خير النبي باسم خير منجلي يا سيدي خير النبي توبة طلبت منك يا شفيع المذنبين صومي طاهرا سواك سيدي خير النبي جد لعبد مفلس من انسداد المذهب حب حبي بحبه يا سيدي خير النبي خفت من نفسي هلاكا قبل عرفاني بوبي
ذا العيدا مجني الصدى يا سيدي خير النبي ذقت ذكراه ذكرى حقي يا نبي ربنا يذيقنا ما ذقت يا خير النبي زرت كل زائرك بقضاء الهرب سر للعلي من نهاك سيدي خير النبي شوفوا نظرة الرحيم الكاشف الكرب صنوا عن كل الآلات سيدي خير النبي منه كل وحتى بقضاء الهرب تدبيرك كالشفاء من دائي خير النبي مل أعين الهدى طمسا من المحجب عين هجري عذب ما يا سيدي خير النبي غاب بحر الحق من دارك برود العذاب فار أنهار البوادر لكينا خير النبي قدمتني مشربي كلمتني يا نبي لن يزيد الحب مني أن أزورك نبي منا فضلا منك لقيا وجيكم خير النبي نقي قلبي من دخول غير سوء الآداب وجهكم الله على وجه السمي خير النبي هاديا إلى الطريق القادري المجتبي لا إله إلا الله محمد خير النبي هاديا إلى الطريق القادري المجتبي لا إله إلا الله محمد خير النبي هاديا إلى الطريق القادري المجتبي لا إله إلا الله محمد خير النبي يا رحيم المؤمنين اقبل دعاء عبد النبي أحمد آل وصحبه تابعي خير النبي الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا خير النبي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا خير النبي الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا خير النبي اذكر شيخ تيتا صاحب ولساتي أحمد الله بيتين لذباها يودل بيت الله ميني شيخين النبي بل الشفاعة لنسرد نعمة لقاء تنر آمين يا رب العالمين
علی عاشق معشوق غوث العالم کو دستگیر صاحب سلطان العلی سید احمد الکبیر عاشق معشوق غوث العالم کو دستگیر صاحب سلطان العلی سید احمد الکبیر عاشق معشوق غوث العالم کو دستگیر صاحب سلطان العلی سید احمد الکبیر یا ولی سلام علیکم یا قطب سلام علیکم یا غوث السلام علیکم محی الدین سلام علیکم لا الہ الا اللہ لا الہ الا اللہ لا الہ الا اللہ محمد رسول اللہ صلواتي على النبي مع السلام وهو خير الأنام بدر تمام أيها المرتجون ليل المنى فعليكم بالشيخ علي ثناء وهو شمس للدين شمس الشريعة باهرا ماهرا على الذكر فبدا فيه بإماما للإنس ولجن وشيخهم ذاك ارتداء بعد حسن ولي صام أخيه لا شهاب وأورع الأتقياء لا صلاح الدين على الفصاح ورباب العلوم بين الملائكة وعنيت بذاك شيخ سليمان سليلا لصدقة المعنى والد الشيخ شيخ شمس للدين بكر عونائي ومر بالظمائي ثم ختم للشيخ شمس للدين عبد الرحمن فائق النباء وتوفي ممدوح على الشيخ شمس دين شيخ المشايخ العرفاء في مقام بشرق مسجد شرني قريبا خفاه بسباء أنا نجر لعالم النعم فائق القوم فاضل الفضلاء وارحمن يا رحيم كل الأحباء من جماعات ندوة الاعتلاء وردت شهرة بمحبوب سبحان وعصب بمدحه وحفظه وعلى آله وكل الصحابة وعلى من قفوا بالاهتداء وعلى الأولياء والأشياء ما استنار الوجود بالعلماء صلواتي على النبي مع السلام وهو خير الأنام بدر تمام இதெல்லாம் மாட்டிட்டு வருது
அது கீழே மாட்டு உள்ள உட்காந்து சொல்லியே தரணும். ரொம்ப மாட்டிக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم نبينا الأمير ناهي فلا أحد أبر في قول لا منه ولا نعم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله ثم الحمد لله حمدا شافيا نعما. الحمد لله حمدا رافعا نقما. الحمد لله حمدا دافئا سقما. الحمد لله في إطرى بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلة أدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الأولياء الذين إذا رؤوا ذكر الله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் இருலக தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள்
உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய முபலி நாதாக்களினுடைய 415வது புனித உரூஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு நம்முடைய மஹ்பூப் சுப்ஹானி சங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய தொடர் சொற்பொழிவின் துவக்க தினமான இன்று முவ்வழி நாதாக்களினுடைய வரலாறுகள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. என்னுடைய சிற்றறிவுக்கு கிடைத்த அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரு சில தகவல்களை மாத்திரம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். தாஜுல் வாசிலின் ஷேக் அப்துர் ரஹ்மான் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது மேற்கு பகுதியிலே அடங்கியிருக்கக்கூடிய இவர்களுடைய இந்த வையக வாழ்வினுடைய நிறைவு ஹிஜ்ரி 1098ஆம் ஆண்டு துல்ஹஜ் பிறை, இதே மாதம் துல்ஹஜ் மாதம் பிறை 15வது நாள் சனிக்கிழமை இரவு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். இவர்கள் நம்முடைய மகான் பிரிய சம்சீதின் ஒலியுல்லா கிழக்கு பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய கிழக்கு பகுதியில் அவர்களுடைய மகளை முடித்த மருமகனாக இருக்கிறார்கள். அப்போ ஷேக் அப்துர் ரஹ்மான் ஒலியுல்லா அவர்கள் பெரிய சம்சீதின் ஒலியுல்லா அவர்களுடைய மருமகனார். அடுத்த இரண்டாவது பெரிய சம்சீதின் ஒலியுல்லா அவர்களுடைய வரலாறு. பொதுவாக இவர்களுடைய வரலாறுகள் சுருக்கமாக மகான் சம்சுதீன் ஒலியுல்லா அவர்களுடைய வரலாறு கொஞ்சம் விரிவாக அல்லாமா நபி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் மகான் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்கள் மீது ஏற்றிருக்கக்கூடிய மௌலிது ஷரீஃபிலே கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா அவர்களுடைய சில செய்திகளை அவர்களுடைய மகனார் அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் ஆலி முஃப்தி அவர்கள் இங்கே நாம் இப்பொழுது துவக்கத்திலே படித்த இந்த கசீதாவில் மருதியாவிலே அவர்கள் குறித்து ஒரு சில தகவல்களை கொண்டு வருகிறார்கள். அப்போ பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்களுடைய தந்தையினுடைய பெயர் ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லா. அதனால தான் மகான் ஷேக் சுலைமா ஒலியுல்லா தன்னுடைய முதல் மகனாருக்கு ஒஸ்தாதினுடைய பெயரை சூட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அந்த தகவல் வரும்பொழுது அதை இங்கே பதிவு செய்கிறேன். அப்போ ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லா அவர்களுடைய மகனார் தான் மகான் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா. இவர்களுடைய காலம் எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 415 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதனால தான் இன்றைக்கு நாம் 415வது உருஸ். அப்போது மகான் நாகூரிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷாவுல் ஹமீது பாதுஷா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சமகாலத்திலே இருக்கக்கூடியவர்கள். மகான் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லாவுடைய காலம் நாகூர் எஜமானியுடைய சமகாலம். இன்னும் கொஞ்சம் அருகாமையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவதென்றால், நம்முடைய ஊரிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய இறைநேசர்களாக இருந்தவர்கள் மகான் லப்பையப்பா நாதாக்கள், மகான் பேர் மஹமூது மஜூது ஒலியுல்லா, அதே போன்று வரகவி காசிம் புரவர் ஒலியுல்லா நாயகம், அவர்களுடைய வகுப்பு தோழராக இருக்கக்கூடிய பூவாரிலே அரசாட்சி செய்யக்கூடிய நூஹ் ஒலியுல்லா, இவர்களுடைய சமகாலத்திலே உள்ளவர்கள் தான் மகான் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா. இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவதென்றால், இங்கே அருகாமையிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் காதி அலாவுத்தீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள். இன்னும் வரலாற்றிலே அவர்களை குறித்து எழுதுகிறார்கள், மகான் காதி அலாவுத்தீன் ஒலியுல்லா அவர்களுக்கும் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா அவர்களுக்கும் குடும்ப உறவு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இங்கே நாம் கவனிக்கின்ற பொழுதுதான் இந்த சில்சிலா தொடர் நமக்கு விளங்க வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரிசுத்தமான அந்த அஹ்லுல் பைத்திலே அந்த பாரம்பரிய சில்சிலா தொடரில் வரக்கூடியவர்கள் மகான் சையீத் அலாவுத்தீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஒரு இறைநேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசில் வர்றாங்க. சையீத் அலாவுத்தீன் ஒலியுல்லா
இவர்களுக்கு 4 மக்கள். முதல் 3 பேர் ஆண் மக்கள், 4வது பெண் மகள். முதலாவது மகானினுடைய பெயர் சையீது ஜமாலுத்தீன் ஒலியுல்லா. 2வது மகனாருடைய பெயர் சையீது முஹம்மது ஒலியுல்லா. 3வது மகானினுடைய பெயர் அப்துல் கய்யூம் ஒலியுல்லா. 4வது அந்த பெண் மகளாருடைய பெயர் சையீது மரியம் பி ஒலியுல்லா. அப்போ இந்த 4 மக்களும் 4 இறைநேசர்களும் சையீது அலாவுத்தீன் ஒலியுல்லா அவர்களுடைய மக்கள். சரி, இப்போ சையீது அலாவுத்தீன் ஒலியுல்லாவுடைய முதல் மகனார் இருக்கக்கூடியவர்கள் சையீது ஜமாலுத்தீன் ஒலியுல்லா என்று சொன்னாமே, இவர்களுக்கு 2 ஆண் மக்கள். அதில் முதலாவது சையீது முகமது காதி அலாவுத்தீன் ஒலியுல்லா. இப்போ நம்ம அஹ்மதினார் பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் காதி அலாவுத்தீன் அப்பா முதல் மகன். யாருக்கு? சையீது ஜமாலுத்தீன் ஒலியுல்லா அவர்களுக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள் சையீது அலாவுத்தீன் ஒலியுல்லா அவர்களுக்கு 4 ஆண் மக்கள். அதில் முதல் மகனுக்கு பிறந்தவர்கள் 2 ஆண் மக்கள். அதில் முதலாவது காதி அலாவுத்தீன் ஒலியுல்லா, 2வது சையீது காதி தாஜுத்தீன் ஒலியுல்லா. இப்போ இவர்கள் மதுரையிலே அடங்கியிருக்கிறார்கள். காதிமார் தெரு, இன்றைக்கு காஜிமார் தெரு என்று சொல்கிறார்களே. அப்போ அன்றைக்கு மன்னன் பாண்டியனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் மன்னன் பாண்டியனுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதுரையிலே காதியாக இருந்தவர்கள், காதியாக நியமிக்கப்பட்டவர்கள் சையீது காதி தாஜுத்தீன் ஒலியுல்லா. அப்போ அவர்கள் அங்கேயே வாழ்ந்து ஒஃபாத்தாகி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு அதுதான் காதிமார் தெரு என்று இருந்து இப்பொழுது மருவி காஜிமார் தெரு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 2வது மகன் தாஜுத்தீன் ஒலியுல்லா மதுரை ஆட்சி செய்தவர்கள் காதியாக. முதலாவது மகன் காதி அலாவுத்தீன் ஒலியுல்லா அந்த நேரத்தில் நம்முடைய காயல் மாநகரத்தில் காதியாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றில் நிறைய செய்தி எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உருஸ் முபாரக் தினத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம் விரிவாக. அப்போ சையீது ஜமாலுத்தீன் ஒலியுல்லா அவர்களுடைய 2 மக்கள் காதி அலாவுத்தீன் ஒலியுல்லா, சையீது காதி தாஜுத்தீன் ஒலியுல்லா. சரி, 2வது மகனுடைய பெயர் சையீது முகமது ஒலியுல்லா என்று சொன்னோம். 3வது மகன் அப்துல் கய்யூம் ஒலியுல்லா என்று சொல்லக்கூடிய இறைநேசர். இவர்களுக்கு 2 ஆண் மக்கள். முந்தியவருடைய பெயர் அப்துல் ரஷீத் ஒலியுல்லா, 2வது மகனாருடைய பெயர் அஹமது நெய்னார் ஒலியுல்லா. இது எல்லாமே காதி அலாவுத்தீன் அப்பாவுடைய சில்சிலால காதி அலாவுத்தீன் அப்பாவுடைய சாச்சப்பா வீட்டு தம்பிமார்களாக வரக்கூடியவர்கள் அப்துல் ரஷீத் ஒலியுல்லா, அஹமது நெய்னார் ஒலியுல்லா. சரி, இவர்கள் செய்த சேவை என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரி 930ஆம் ஆண்டு, அதாவது இன்றிலிருந்து 507 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்த காதிரியா கொடிமர சிறுநார் பள்ளியை கட்டியவர்கள் சையீத் அப்துல் ரஷீத் ஒலியுல்லா. 2வது தம்பியாக இருக்கக்கூடியவர்கள் அஹமது நெய்னார் ஒலியுல்லா. அவர்கள் ஹிஜ்ரி 920ஆம் ஆண்டு, அதாவது இந்த நம்முடைய காதிரியா கொடிமர சிறுநார் பள்ளி கட்டப்பட்ட அந்த வருடத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த பள்ளி கட்டுவதற்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி அவர்களால் கட்டப்பட்டது தான் அஹமது நெய்னார் பள்ளி. அப்போ அதனால தான் இன்றைக்கு அவர்களுடைய பெயரை அஹமது நெய்னார் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இவர்கள் 2 இறைநேசர்களும் முந்தியவர் நம்முடைய காதிரியா கொடிமர சிறுநார் பள்ளியை கட்டியவர்கள் அப்துல் ரஷீத் ஒலியுல்லா. இளையவர் அஹமது நெய்னார் பள்ளியை கட்டியவர்கள். இவருடைய தந்தையினுடைய பெயர் அப்துல் கய்யூம் ஒலியுல்லா. இவர்கள் யார்? காதி அலாவுத்தீன் அப்பாவுடைய சாச்சப்பாவுடைய தம்பி. சரி, இப்போ இந்த தகவலை இங்கே நான் கொண்டு வருவதற்கு காரணம், இந்த அப்துல் ரஷீத் ஒலியுல்லா என்று சொல்லுகிறோமே நம்முடைய காதிரியா பள்ளியை கட்டியவர்கள், இவர்களுடைய மகளை தான் மகான் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். இப்போ அதுக்காகத்தான் இந்த செய்தி நாம் இங்கே கொண்டு வர்றோம். 2வது, இந்த பள்ளியை கட்டிய அந்த தொடர்புடைய தகவல் என்பதனால், அப்போ பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா அவர்களுக்கு மாமனார் அப்துல் ரஷீத் ஒலியுல்லா, அதே போன்று இன்னொரு மாமனாருடைய பெரியப்பா வீட்டு சகோதரர் காதி அலாவுத்தீன் அப்பா அவர்களும் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லாவுக்கு ஒரு வகையிலே மாமனார் வருகிறார்கள். பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா அவர்களுடைய வஃபாத்து ஹிஜ்ரி 1032ஆம் ஆண்டு ஷாபான் பிறை 1, அதாவது இன்றிலிருந்து 415 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜின்களுக்கு இன்றைக்கும் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அவர்கள் நஹ்வி சையத் அஹ்மத் அலி முஃப்தி அவர்கள் அந்த கசீதாவிலே சொல்லும் பொழுது, கான ஷைஹாம் முஅல்லிமல் இன்சி வல் ஜின்
تحرير قاهر وسواء. மகான் பெரிய சம்சுல் தான் மனிதர்களுக்கும் ஓதிக்க கொடுக்கக்கூடியவர்கள், அதாவது ஜின் இனத்திற்கும் ஓதிக்க கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த கசீதாவிலே சொல்கிறார்கள். நம்முடைய பெரிய சம்சுல் ஒளிதான் அவர்களுக்கு பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அதிலே பிரபல்யமான மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று அதிராம்பட்டினத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் மஹ்தூம் சின்னானி லப்பை ஒலிதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் முதலாவது பிரதான மாணவர்கள். 3 மாணவர்கள், பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அன்றைக்கு அவர்களிடத்தில் கால் மடித்து கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள், ஜின்கள் கற்றுக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே சுலைமான், அதாவது பெரிய சம்சுல்லாவுடைய பிரபல்யமான மாணவர்கள் என்று 3 பேர். அதிலே முதலாவது மஹ்தூம் சின்னானி லப்பை அதிராம்பட்டினத்தில் அடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா அப்பாவினுடைய உஸ்தாதாக இருக்கிறார்கள். இரண்டாவது மகான் ஷாவுல் ஹமீத் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா. மகான் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா தர்காவிலே அடங்கியிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் இரண்டாவது பிரதான மாணவர்கள். அவர்களுடைய வரலாற்றில் கல்வி அவர்களுக்கு எப்படி ஊற்றெடுத்தது என்பதை குறித்து கூட அவர்களுடைய மௌலிது ஷரீஃபிலே மகான் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லாவுடைய மௌலிது ஷரீஃபில் என்னுடைய அருமை பூட்டன் அல்லமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி அந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன். அதற்கு முன்பாக அவர்களுடைய 3வது பிரதான மாணவராக இருந்தவர்கள் தான் மகான் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா. 5 மணி ரத்தினங்களை தந்தவர்கள். மரைக்கார் பள்ளியிலே மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா இவர்களும் பெரிய சம்சுல் ஒலியுல்லாவுடைய பிரதான மாணவர். அதனால தான் தன்னுடைய முதல் மகனுக்கு சம்சுதீன் ஒலியுல்லா அவர்களுக்கு தன்னுடைய ஷேக்கினுடைய பெயரை சூட்டுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய 2வது மகன் ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லா அவர்களுக்கு ஷேக்கினுடைய, அதாவது உஸ்தாதினுடைய தந்தையினுடைய பெயரை சூட்டுகிறார்கள். ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களுக்கு உஸ்தாது ஒரு ஆள், ஷேக் இன்னொரு ஆள். ஷேக் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த தகவல் வரும்போது நான் பதிவு செய்கிறேன். அப்போ உஸ்தாத் என்பது பெரிய சம்சுல் ஒலியுல்லா ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களுக்கு. ஷேக் என்பது அவர்கள் வரலாற்றிலே செய்தி வருகிறது, நான் பதிவு செய்கிறேன். அப்போ பெரிய சம்சுல் ஒலியுல்லா அவர்கள் தன்னுடைய முதலாவது மகனாருக்கு தன்னுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய பெரிய சம்சுல் ஒலியுல்லா அவர்களுடைய பெயரை சூட்டுகிறார்கள், சுலைமான் ஒலியுல்லா. அதே போன்று இன்னொரு மகனுக்கு தன்னுடைய உஸ்தாதினுடைய தகப்பனார் ஷேக் சலாஹுத்தீன் ஒலியுல்லா அவர்களுடைய பெயரை தன்னுடைய இன்னொரு மகனுக்கு சூட்டுகிறார்கள். சரி, இப்போ மகான் ஹாஃபில் அமீர் அப்பா அவர்களுடைய வரலாற்றிலே நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். இங்கே பெரிய சம்சுல்லாவுடைய வரலாற்றை நாம் இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அப்போ அன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக விளக்கு வசதிகள் இல்லாத காலகட்டம், வீடுகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய, எங்கு பார்த்தாலும் பனங்காடாக இருக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த நேரத்தில் மகான் பெரிய சம்சுல் ஒலியுல்லா அவர்களிடத்தில் எப்படி சுலைமான் ஒலியுல்லா, மஹ்தூம் சின்னானி லப்பை இவர்கள் எல்லாம் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்களோ அதே போன்று மகான் ஹாஃபில் அமீர் அப்பா அவர்களும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு பெயர் ஷாவுல் ஹமீத் என்று தான் இருந்தது. அவர்களுடைய அசல் பெயர் ஷாவுல் ஹமீது தான். அதுதான் மருவி பிந்திய காலத்திலே ஹாஃபில் அமீர் என்று வரலாற்றில் இடம் பிடித்து கொண்டது. அப்போ ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சிறுபிராயம், பள்ளி பருவம், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், எப்படியாவது ஹாஃபிலாக ஆகிவிடுவோம் என்று மகான் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா அவ்வளோ முயற்சி செய்தும் கூட ஒரு ஜுஸுவை கூட அவர்களால் முழுமையாக மனப்பாடம் பண்ண முடியவில்லை. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் முழுவதும் முயற்சி செய்கிறார்கள், அவர்களால் அதை மனனம் செய்ய முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் உஸ்தாதுக்கு ஹிதுமத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை. பெருமக்கள் சொல்லுவார்கள், உஸ்தாதுமார்கள் கல்வியில் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் உஸ்தாதுமார்களுக்கு ஹிதுமத்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த கல்வியிலே பரக்கத்து செய்வான். அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்து அவனால் கல்வி கற்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களிடத்தை ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறான், உஸ்தாதுமார்களுடைய துஆவை பெறுகிறான், உஸ்தாதுமார்களுக்கு ஹிதுமத்து செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய கல்வியிலே பரக்கத்து செய்து விடுவான். அதே சமயத்தில் நல்ல திறமையாக இருப்பான். ஆனால் உஸ்தாதுமார்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அந்த கல்வியிலே பரக்கத்து இல்லாமல் போய்விடும் என்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்படி மகான் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா அவ்வளோ ஓதி பார்க்கிறார்கள், மனனமாகவில்லை. அப்போ ஒரு நாள் அவங்க ஹிதுமத்தில் இருக்கும் பொழுது பெரிய சம்சுல் ஒலியுல்லா தன்னுடைய ஹிதுமத்திற்காக அழைத்து செல்கிறார்கள். வீட்டுக்கு செல்லும் பொழுது சொன்னாங்க, கிஃப் ஹுனா வம்குஸ், கொஞ்சம் நில்லு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள்.
வீட்டுக்கு சென்றவர்கள் வளமையாக நிறைவேற்றக்கூடிய ஔராதுகளிலே ஈடுபட்டதினால் வெளியே மாணவனை நிறுத்தியதை மறந்துவிட்டார்கள். இப்போ ஃபஜ்ரினுடைய நேரம் அப்போ தஹஜ்ஜத் தொழுவதற்காக பெரிய சம்சுலுல்லா வீட்டுடைய கதவை திறக்கிறார்கள். விளக்கு வசதி இல்லாத அந்த நேரத்தில் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக 6 வயது 7 வயது சிறுவராக இருக்கக்கூடிய மகான் ஹாஃபிஸ் அமீருல்லா தன்னந்தனியாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ பெரிய சம்சுலுல்லா கேட்டாங்க, அப்போ என்ன இந்த நேரத்தில் நிற்கிறீங்க? இப்போ உஸ்தாத், நேற்று இரவு தாங்கள் ஒரு ஹிதுமத்திற்காக என்னை அழைத்து வந்தீர்கள், கொஞ்சம் நிற்க சொன்னீர்கள், நான் நிற்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு ஷேக் சுலைமா அதாவது பெரிய சம்சுலுல்லாவுடைய முகமெல்லாம் மலர்ந்து போனது. உடனே சொன்னார்கள், உதுனு மின்னி ஒஃப்தஹ் ஃபாக்க, வா கொஞ்சம் பக்கத்தில் வா, உன் வாயை திற என்கிறார்கள். ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லா தன்னுடைய வாயை திறந்த பொழுது தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை மகான் பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா ஹாஃபிஸ் அமீரப்பா அவருடைய வாயிலே உமிழ்கிறார்கள். அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி இந்த செய்தி இப்படி முடிப்பார்கள், அல்ஹர குனூஸன் இர்ஃபானியா. அந்த உமிழ்நீருடைய பரக்கத்து எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? அவர்கள் குர்ஆனை மாத்திரம் மனனம் செய்ய முடியாது. குர்ஆனை மாத்திரம் அவர்கள் மனனம் செய்யவில்லை, அதை மனனம் செய்ததோடு மாத்திரமல்லாமல் மஅரிஃபாவுடைய ஞானம் அது குனூஸ் பொக்கிஷங்களாக அவர்களுடைய இதயத்திலே வந்து சென்றது. அல்லாஹ் மஅரிஃபாவுடைய ஞானத்தை கொட்டி கொடுத்தான். அதற்கு காரணம் உஸ்தாதினுடைய உமிழ்நீருடைய பரக்கத் என்பார்கள். சங்கையான பெருமக்களே, அப்படி தன்னுடைய ஷேഖினுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நில் என்றார்கள். உஸ்தாத் நின்றார்கள், உமிழ் நீரை பெற்றார்கள். 1 வருட காலமாக முயற்சி செய்து மனனமாகாத அந்த ஒரு ஜுசு இப்பொழுது அந்த உமிழ் நீரை பெற்றதினுடைய பரக்கத்து அவர்கள் ஓதுகிறார்கள். அது அப்படியே சரளமாக குர்ஆன் முழுவதும் மனனமாக ஆகிவிட்டது. மிகப்பெரிய ஆலிமாக அல்லாமாக திகழ்ந்தவர்கள். அதனால தான் இன்றைக்கு ஹாஃபிதுல் அமீர், ஹாஃபிதுகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் என்று இன்றைக்கு வரலாற்றிலே இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு உஸ்தாதினுடைய உமிழ்நீருடைய பரக்கத் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். சரி, ஹைர். இப்போ பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா அவர்கள் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களுடைய உஸ்தாதாக இருந்தார்கள். அப்போ உஸ்தாதினுடைய மகனை தன்னுடைய முதல் மகனுக்கு சூட்டினார்கள் பெயரை, உஸ்தாதினுடைய பெயரை. கடைசி மகனுக்கு ஷேக் சலாவுதீன் ஒலியுல்லா என்ற பெயரை தன்னுடைய கடைசி மகனுக்கு உஸ்தாதினுடைய தந்தையை பெயரை சூட்டி அழகு பார்க்கிறார்கள். சரி, இப்போ இவர்களுடைய ஷேக் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியையும் அவர்களை குறித்து அல்லாமா ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களை குறித்து, அதே போன்று ஷேக் சலாஹுதீன் ஒலியுல்லா அவர்களுடைய மௌலிது ஷரீஃபில் அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அல் ஆலிமுல் அரூஸ் அவர்கள் மவாஹிபுல் கவியில் மத்தீன் ஃபி மனாகிபி அல் குத்துபி சலாஹுத்தீன் என்று மகான் ஷேக் சலாஹுதீன் ஒலியுல்லா சுலைமா ஒலியுல்லாவுடைய கடைசி மகன் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் எழுதியிருக்கிறார்கள். அந்த மௌலிதிலே இந்த வரலாறை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இதே தகவலை அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் துஹ்ஃபத்தி ஸமதில் அலி ஃபி மனாகிபி நைனா முஹம்மதில் வலியி, பாசிப்பட்டினம் நைனா முகமது சாஹிப் ஒலியுல்லா அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் எழுதியிருக்கிறார்கள். அந்த மௌலிது ஷரீஃபில் இந்த தகவலை கொண்டு வருகிறார்கள். சரி, இப்போ அவர்களுடைய மௌலிது ஷரீஃபில் ஏன் இந்த ஷேக் சுலைமானுடைய ஒலியுல்லாவுடைய வரலாற்றை தொடர்புபடுத்தி எழுத வேண்டும் என்றால் அந்த வரலாறு இடம்பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நான் அந்த தகவலை பதிவு செய்கிறேன். மூன்றாவது, அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்கள் மீது அல் மௌலிதுல் முஸம்மா பி மவாஹிபிர் ரஹ்மான் ஃபி மனாகிபி ஷேக் சுலைமான் என்று அந்த மௌலிது ஷரீஃபிலையும் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். இந்த நம்ம சொல்லக்கூடிய மௌலிது ஷரீஃப் எல்லாம் நம்மிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. இந்த செய்தி அப்போ அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களுடைய ஷேகாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் பகுதாதை சார்ந்தவர்கள் ஷேக் ஜலாலுத்தீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடியவர்கள், அஹ்மது ஜலாலுத்தீன். அப்போ ஒரு நாள் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா காயல்பட்டத்தில் இருக்கிறாங்க. அதே போன்று நைனா முகமது சாஹிப் ஒலியுல்லா அவருடைய தகப்பனார் கோட்டைப்பட்டத்தில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லா. அப்போ அவர்கள் கோட்டைப்பட்டத்தில் இருக்கிறார்கள். அதே போன்று மௌலா அபூபக்கர் ஒலியுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய ஊரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில்
சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரே நேரத்திலே 3 பேரிடத்திலும் ஆஜராகிறார்கள். அவங்க சொல்லுகிறார்கள், காயிலன் யகூல் அபுஷிர் யா சுலைமான் பி ஹலீஃபத்தினா அஹ்மது ஜலாலுத்தீன். ஒரே நேரத்தில் ஷேக் சுலைமா ஒலியுல்லா, ரவுத்தர் சாஹிப் அப்பா, மௌலா அபுபக்கர் ஒலியுல்லா 3 பேரும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறாங்க. அப்போ ஒரே நேரத்தில் ஹாதிராகி சொன்னாங்க, நம்முடைய ஹலீஃபா அஹ்மது ஜலாலுத்தீன் அவர்கள் காயில் மாநகரத்திற்கு வருகிறார்கள், அவர்களை கொண்டு நீங்கள் பஷாரத்து சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் அவர்களிடத்திலே நீங்கள் பைஅத் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான தீட்சை அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த ஹலீஃபாவினுடைய மர்தபாவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உத்தரவு பெற்றுவிட்டு மறைந்து விடுகிறார்கள். அதோடு சேர்த்து இன்னொரு உத்தரவையும் சொல்கிறார்கள், வ அமரம் பி கிராஅத்தி தம்ஜீதி பில் மபர்ரத்தி 40 ஸபாஹன் குல்ல ஸபாஹின் 40 மர்ரத்தன். அதாவது நீங்கள் 40 நாள் தொடர்ந்து ஒரு தஸ்பீஹை ஓத வேண்டும். சையதுனா கௌசுல் ஆலம் அவர்கள் இந்த 3 மகானிடத்திலும் சொல்கிறார்கள், 40 நாட்கள் தொடர்ந்து சுபஹுக்கு பிறகு இந்த தஸ்பீஹை நீங்கள் ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் 40 தடவை ஓத வேண்டும். அது என்ன தஸ்பீஹ்? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல் பாசித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த தஸ்பீஹை நீங்கள் நாள் ஒன்றுக்கு 40 வீதம் 40 நாள் ஓதிவிட்டு 41வது நாள் காயில் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அல் ஜாமியுல் கபீர் பெரிய குத்துபா பள்ளியினுடைய அந்த குப்பாவிற்கு நீங்கள் 3 பேரும் செல்லுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே உங்களை எதிர்பார்த்து நம்முடைய ஹலீஃபா அஹ்மது ஜலாலுத்தீன் அங்கே இருப்பார் என்று எப்போ 40 நாளைக்கு முன்னாடியே கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்தரவு பிறப்பித்து விட்டு மறைந்து விடுகிறார்கள். இப்போ இந்த 3 பெருமக்களும் அவர்கள் சொன்னதை போன்று ஒவ்வொரு நாளும் இந்த தஸ்பீஹை ஓதுகிறார்கள். ஒரு நாளைக்கு 40 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல் பாசித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ 40 நாள் ஒரு நாளைக்கு 40 தடவை ஓதிவிட்டு 41வது நாள் பள்ளியினுடைய அந்த குப்பாவினுடைய உள்பகுதியில் அமரும் பொழுது அந்த நேரத்தில் பக்தாதில் இருக்கக்கூடிய மகான் அஹ்மது ஜலாலுத்தீன் ஒலியுல்லா சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வருகை எதிர்பார்த்து 3 பெருமக்களுடைய வருகையை எதிர்பார்த்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ வரலாற்று எழுதுகிறாங்க, பஅதமா சல்ல சுபஹ ஃபி பக்தாதில் ஃபாஹிரா. சுபுஹ் தொழுகையை அவங்க பக்தாதில் தொழுகிறாங்க. சும்மக்கான இமாமன் ஃபி மசாஜிதில் காஹிரா. லொஹர் தொழுகையை காயல் பட்டணத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் தொழுகிறாங்க. வாகன வசதி இல்லாத அன்றைய காலத்தில் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சுபுஹ் தொழுகையை பக்தாதிலே தொழுது முடித்த இமாமாக தொழுகை நிறைவேற்றிய அஹ்மது ஜலாலுத்தீன் ஒலியுல்லா அன்றைக்கு லொஹர் ஜமாத்தை காயில் மாநகரத்திலே உள்ள பள்ளியிலே நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் ஒலிமார்கள், தசர்ருஃபாத்தினுடைய ஆளுமை கொடுக்கப்பட்டவர்கள். இங்கே நிற்பாங்க, அடுத்த வினாடி உலகத்தினுடைய எங்கேயோ ஒரு பகுதிக்கு சென்று விடுவார்கள். அந்த ஆற்றல் கூடியவர்கள் ஒலிமார்கள். வரலாற்று நிறைய செய்திகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நேரத்தினுடைய அருமை கருதி அந்த தகவல்கள் வரும்போது அதை தொடர்பு படுத்தி ஒரு செய்திகளை நான் பதிவு செய்கிறேன். அப்போ இன்னும் வரலாற்று எழுதுகிறார்கள், சும்ம கான இமாமன் ஃபி மசாஜிதில் காஹிரத்தி 24 வதாலிக வக்துல் லுஹரி யௌமில் இஸ்னைன். அன்றைக்கு திங்கட்கிழமை. அப்போ அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 3 பெருமக்கள் வந்தார்கள். 3 வலிமார்களுக்கும் அந்த பெரிய பள்ளியினுடைய எந்த இடத்துல மகான் தெக்கா சாஹிப் ஒலியுல்லா அவர்களுடைய புனிதமான ஜனாசா வைக்கப்பட்டு தொழுகை நடத்தப்பட்டதோ, இப்போ அன்றைக்கு அந்த மற்ற ஒக்துகள் 5 ஒக்து தொழுகை நடைபெறுகிறதே ஜும்மா அல்லாத காலத்தில், அந்த பகுதியில் அந்த குப்பாவினுடைய அந்த நடுப்பகுதியில் இவர்கள் 3 பேரும் எதிர்பார்த்து இருக்கும் பொழுது இவர்களை எதிர்பார்த்து அவர்கள் இருந்தார்கள். 3 பேர்களுக்கும் காதிரியா தரீகாவினுடைய அந்த சில்சிலாவை பைஅத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் 3க்கும் ஹிலாஃபத்தினுடைய மர்தபாவையும் கொடுக்கிறார்கள். காதிரியா தரீகாவுடைய ஹலீஃபாவாக ஆக்குகிறார்கள். அப்படி ஹிலாஃபத் கொடுத்ததற்கு பிறகு அஹ்மது ஜலாலுத்தீன் ஒலியுல்லா அன்றைக்கு இருக்கக்கூடிய காயில் மாநகரத்தில் 24 பள்ளியில் இமாமத்தாக ஒரே நேரத்தில் திங்கட்கிழமை லுஹர் நேரத்தில் 24 பள்ளியில் இமாமத் செய்கிறார்கள். இப்போ கேள்வி வரும், அது ஒரே ஆள் எப்படி 24 இடத்துல ஒரே ஆள் இமாமத் செய்ய முடியும்? அப்போ இதெல்லாம் ஒலிமார்களுடைய விஷயத்தில் ரொம்ப சாதாரணமானது. கௌசுல் ஆலமுடைய வரலாறு வருகிறதே,
அவர்களுடைய சீடர்கள் இஃப்தார், அதாவது நீங்கள் எங்கள் வீட்டில் நோம்பு தரங்க வாங்கங்கிறாங்க. சரி வர்றங்கிறாங்க. இன்னொரு சீடர் வந்து சொன்னார், நாளைக்கு எங்கள் வீட்டில் நோம்பு திறக்க வாங்க. இப்படியே ஒன்றன் மிண்டா ஒன்றாக 40, இன்னொரு அறிவிப்பில் 70 என்று வருகிறது. அப்போ அடுத்த நாள் யாரெல்லாம் அழைத்தார்களோ அத்தனை சீடர்களுடைய வீட்டிலும் ஒரே ஆள் ஒரே நேரத்தில் நோன்பு திறந்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது என்று சொன்னால் இது வழிமார்களுக்கு சாதாரண விஷயம். அதே போன்று அன்றைக்கு காயல் பட்டணத்தில் இருக்கக்கூடிய 24 பள்ளியிலே ஒரே ஆள் லுஹர் தொழுகையை இமாமத்தாக நிறைவேற்றுகிறார்கள். இப்போ இன்னொரு கேள்வி வரும். இப்போ இன்றைக்கே நிறைய பள்ளிகள் புதுசாக ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு 7-8 பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 20 பள்ளியை தாண்டுற மாதிரி தெரியலையே. அப்போ அன்றைக்கு எப்படி 24 பள்ளிகள் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கும் என்று கேள்வி வரும். ஆனால் அதற்கு விளக்கம் என்று பார்க்கின்ற பொழுது இப்போ இருக்கக்கூடிய பள்ளிகளை போன்று பிரம்மாண்டமாக அன்றைக்கு இருந்திருக்காது. அதாவது வீடு வசதிகள் இல்லாத அந்த காலகட்டத்திலே அந்தந்த பகுதியிலே ஒரு சின்ன குடிசையாக இருந்திருக்கலாம், அல்லது மோடு போட்டு ஒரு சிறிய தெக்கா போன்று இன்றைக்கு பெண்களுக்கு தொழுகை நடக்கிறது அதே போன்று தெக்காக்களாக இருந்திருக்கலாம். இன்னும் எழுதுகிறார்கள், மகான் ஃபதுலுல்லா சாஹிப் ஒலியுல்லா அவர்களுடைய தர்பாரில் இருந்து கோசுமரை வரை அன்றைக்கு பல பள்ளிவாசல்கள் இருந்தது என்று அவருடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகான் ஃபதுலுல்லா சாஹிப் ஒலியுல்லா அவருடைய காலம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் மகான் முத்து மஹதும் ஷஹீதுல் மதனி, அருகில் இருக்கக்கூடிய ஹலீஃபா அப்பா, இவர்கள் எல்லாம் ஏர்வாடி பாதுஷா நாயகத்துடைய காலத்தில் உள்ளவர்கள். அப்போ கௌஸ் நாயகத்தை விட கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர்களுடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் போர்படை தளபதிகளாக இருந்தவர்கள் தான் மகான் ஃபதுலுல்லா சாஹிப். அவர்களுடைய மன்னர் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய ஹலீஃபாவாக இருந்தவர்கள் தான் ஹலீஃபா ஒலியுல்லா. அதே போன்று மகான் முத்து மஹதும் ஒலியுல்லா அவர்கள் மகான் ஏர்வாடி பாதுஷா நாயகத்திற்கு பிரிப்பா சாச்சப்பா முறையாகவும் வருகிறது. அப்போ அவ்வளவு பாரம்பரியமிக்க இறைநேசர்கள். அப்போ அன்றைக்கு அந்த மகான் ஃபதுலுல்லா சாஹிப் ஈகியப்பாவுடைய அந்த ரௌதாவிலிருந்து கோஸ்மரை வரை கிட்டத்தட்ட 1000 குறுநில மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தோடு அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அப்படி வாழக்கூடிய காலகட்டத்திலே அந்த பகுதியிலேயே பல பள்ளிகள் இருந்தது. 1000 குறுநில மன்னர்கள் அதுவும் குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அப்போ அவர்கள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியிலே பல பள்ளிகள் இருந்தது. காலப்போக்கில் அந்த பள்ளி எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. இதே போன்று பல பள்ளிகள் அன்றைக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிறுநாள் பள்ளி இது போன்று பழைய 400 ஆண்டுகளை முன்னால் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது. அது அல்லாமல் பல பள்ளிகள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 24 பள்ளியில் மகான் அஹ்மது ஜலாலுதீன் ஒலியுல்லா அவர்கள் ஒரே ஆளாக லுஹர் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். இந்த தகவல் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபில் இப்போ நம்ம சொன்ன இந்த 3 மௌலிது ஷரீஃபிலையும் இடம்பெறுகிறது. அப்போ இங்கே நான் இந்த தகவலை சொல்வதற்கு காரணம், ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லா, ஷேகாக இருந்தவர்கள் அஹ்மது ஜலாலுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சரி, இப்போ வரலாற்றில் எந்த அளவுக்கு ஷேக் சுலைமான் ஒலியுல்லா எந்த அளவுக்கு அவர்கள் விலாயத்தினுடைய உச்சத்தில் இருந்தார்கள், தசர்ருஃபாத்தினுடைய ஆளுமையாக காயல் பட்டத்தில் இருப்பார்கள், அடுத்த வினாடி உலகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் நிற்பார்கள். அதற்கு காரணம் 2. ஒன்று வரலாற்று எழுதுகிறார்கள், ஒன்று அவர்களுடைய உஸ்தாதினுடைய பரக்கத்து, இன்னொன்று அவருடைய ஷேக்கினுடைய பரக்கத்து. உஸ்தாத் யார்? பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லா. ஷேக் அவர்கள் அஹ்மது ஜலாலுதீன் ஒலியுல்லா. இந்த இருவர்களுடைய துஆ பரக்கத்தினுடைய வெளிப்பாடு அவர்கள் மிகப்பெரிய இறைநேசராக, எப்படி நம்முடைய பாட்டனார் ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் ஒலியுல்லா ஒவ்வொரு தொழுகையும் நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு சென்றார்கள், வரலாற்று இடம்பெறுகிறது. அதே போன்றுதான் ஷேக் சுலைமான் ஒலியுல்லா அவர்களும் காயப்பட்டதான் இருப்பாங்க. ஆனால் அந்த தொழுகையினுடைய வக்து வந்த பொழுது மக்காவிலே தொழுவார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். ஷேக் சுலைமான் ஒலியுல்லாவுடைய வரலாற்றிலே கான யஹ்துரு கஸீரன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் ஹத்தா ஆயன்துஹு கஸீரன் மினல் அய்யாமி பி மக்கத்தில் முஅல்லமா வல் ஹாலு அன்னஹு பி பல்ததிஹி. அப்போ அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு நிறைய பேர் போவாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் சுலைமான் ஒலியுல்லாவிட்ட சொல்லிட்டு போவாங்களாம், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துஆ செய்யுங்கன்ட்டு.
அப்போ அப்படி சென்றவர்கள் யாரெல்லாம் சொல்லிட்டு போனார்களோ அவர்கள் எல்லாம் எங்கே சுலைமான் உலில்லா அவர்களை மக்காவிலே பார்த்திருக்கிறார்கள். ஐயாமில் ஹஜ்ஜி, அதாவது ஹஜ்ஜினுடைய காலத்திலேயே. இப்போ எப்படி தெக்க சைவப்பா அவங்ககிட்ட வந்து சின்னமுத்துவப்பா சொன்னாங்கல்ல, நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், அதாவது பெரிய முத்துவாப்பாட்ட போய் சொல்கிறாங்க தன்னுடைய காக்காட்ட ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் மச்சான்ட்டே போய் சொல்லிட்டு போங்க. மச்சான் யார்? தெக்க சாஹிப் ஒலில் தான். அப்போ சின்னமுத்துவாப்பா சொல்கிறாங்க, இப்போ அவங்ககிட்ட போய் சொல்ல சொல்கிறீங்களா? அவங்க தொழுவைக்கு ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல, பள்ளிக்கு தொழுவு வர இல்லை, பள்ளியில் ஒரு ஜமாத்தில் அவங்கள பார்க்க முடியலையே. அப்போ பெரிய முத்துவாப்பாக்கு அதனுடைய ஹக்கீக்கத்து என்ன என்று அவர்களுக்கு விளங்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ போய் பையனை சொல்லிட்டு போ. இப்போ சின்னமுத்துவாப்பா அவங்க வர்றாங்க, தெக்க சாஹிப்பட்ட வந்து நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன். இப்போ தெக்க சாஹிப்பா சொன்னாங்க, அப்படியா சரின்னு செல்லு. அப்படி போனீங்கன்னா நீ மக்கால இந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும், அந்த தூணில் ஷேக் முகமது சாலி நுஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் இருப்பார். அவங்ககிட்ட போய் காயல்பட்டினம் தெக்கா சாஹிப் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி வரை தெக்கா சாஹிப்பா ஹஜ்ஜிக்கெலாம் போவே இல்லை, காயல்பட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க தான் சின்னமுத்துவாப்பா தான் ஹஜ்ஜிக்கு போகிறோம். அப்போ அவர்கள் சொல்லும் பொழுது இவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது இவங்களுக்கு சரியான ஆச்சரியம். நம்ம ஹஜ்ஜிக்கு நாமும் போகிறோம், அவங்களும் இதுவரைக்கும் போனதில்லை, நாமளும் போனதில்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த மகான் இருப்பாங்கன்னு பெயரையும் சொல்லி, அதுவும் தன்னுடைய பெயரையும் சொல்லி நீங்கள் அவர் சலாம் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு ஆச்சரியத்தோடு செல்கிறார்கள். அப்போ இன்றைக்கு வாகன வசதிகள் இல்லாத இப்போ இருக்கக்கூடிய காலத்தை போன்று அல்லாத 150 ஆண்டுகளுக்கு முன்பாக, சின்னமுத்துவாப்பா தெக்க சாஹிப்போடைய காலம் 150 வருஷத்துக்கு முன்னாடி இன்றிலிருந்து, அப்படி கிட்டத்தட்ட 6 மாத காலம் பயணம் செல்ல வேண்டும். அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அப்படியே ஹஜ்ஜினுடைய வணக்கத்தெல்லாம் நிறைவேற்றி ஒரு பகுதி அப்போ பார்க்குறாங்க. அவங்க தெக்க சாஹிப்பா மச்சான் சொன்ன ஞாபகத்துக்கு வருது. பார்க்கிறார்கள் ஒரு தூண், அவர்கள் குறிப்பிட்ட அந்த தூணிலே அதே போன்று அந்த இறைநேசர் அமர்ந்து கல்வத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள், இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். சின்னமுத்துவாப்பா போய் சலாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய பெயர் ஷேக் முகமது சாலிஹ் நுஸ்கியா என்று. அவங்க ஆமாம். இப்போ சொன்னாங்க, காயல்பட்டினம் ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் உங்களுக்கு சலாம் சொன்னார். இப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ சொன்னாங்க? இப்போ நான் ஊரிலிருந்து ஹஜ்ஜிக்காக வரும் பொழுது அவங்ககிட்ட பயணம் சொல்லி போனேன், அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க. இப்போ அந்த ஷேக் சொல்கிறாங்க, அப்படியா சரி, இப்போ நீங்கள் அவளை பார்க்கணுமா? அப்போ ஆச்சரியத்தோடு கேட்கும்பொழுது அந்த பாருங்கள் இப்போ தான் போகிறாங்கன்ட்டு. சின்னமுத்துவாப்பா ஒலில்லா வேகமாக சென்று பார்க்கிறார்கள். தெக்க சாஹிப்பா ஒரு பகுதியிலே அப்படியே கடந்து மறைகிறார்கள். நேருக்கு நேராக பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு வந்து கேட்கிறார்கள், நான் காயல்பட்டினத்திலே அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன், அவர்கள் சலாம் சொல்ல சொன்னார்கள், அவர்கள் எப்படி இங்கே வருகிறார்கள்? இப்போ அவங்க சொன்னாங்க, ஷேக் முகமது சாலி ஒலில்லா அவர்கள் ஒவ்வொரு வக்து தொழுகையையும் நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு தான் வருகிறார்கள் என்று சொன்ன பொழுதுதான் அவர்களுடைய ஹக்கீக்கத்தை, மகத்துவத்தை, அந்த மக்காமை, மருத்தபாவை, தெக்கா சாஹிப் ஒலில்லாவுடைய அந்த மக்காமை சின்னமுத்துவாப்பா விளங்கி கொண்டார்கள் என்று வரலாற்று எழுதுகிறார்கள். அதனால தான் தன்னுடைய மகனார் ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப்பா தன்னுடைய மகனுக்கு பட்கள் அடங்கியிருக்கிறாங்களே, அவர்களுக்கு அந்த ஷேഖனுடைய பெயரை ஷேக் முகமது சாலிஹ் என்று தன்னுடைய மகனுக்கு சூட்டுகிறார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அப்படி காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தெக்கா சாஹிப் ஒலில்லா ஒவ்வொரு வக்து தொழுகையையும் எப்படி நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு சென்றார்களோ, அப்போ இதெல்லாம் ஒலிமார்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறானே, என்னுடைய நேசர்கள் எனக்காக வாழுகின்ற பொழுது அவர்களை நான் நேசிக்கிறேன். யாரை நான் நேசித்து விட்டேனோ, குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹுல்லதி யப்துஷு பிஹா வ ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா, அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் இருக்கிறேன், அவர்கள் கேட்கும் செவிப்புலனாக நான் மாறுகிறேன், அவர்கள் பிடிக்கும் கரமாக, அவர்கள் நடக்கும் நடையாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். அப்போ ஒரு எட்டு எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த எட்டினுடைய வீரியம், அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய நடையாக நான் இருக்கிறேன் என்று. அப்போ ஒலிமார்களாய் பொறுத்தவரை இதெல்லாம் சாதாரண விஷயம். அதே போன்றுதான் மகான் ஷேக் சுலைமான் ஒலில்லா காயல்பட்டினத்தில் இருப்பார்கள். ஒவ்வொரு வக்து தொழுகையும் நிறைவேற்றுவதற்கு மக்காவும் செல்வார்கள். அதற்கு காரணம் உஸ்தாதினுடைய பரக்கத்து, ஷேഖினுடைய பரக்கத்து என்று அல்லாமா நபி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் அவர்களுடைய அந்த முழு ஷெரீஃபிலே பதிவு செய்கிறார்கள்.
அன்றைக்கு கூட எப்படி தெக்கா சாஹிப் வலியுல்லா சொன்னாங்கல்ல, அந்த அப்துல் காதினுடைய மிதி இல்லை என்றால் இந்த அப்துல் காதிருக்கு ஏது குதி. இப்போ இந்த ஷேக் அப்துல் காதினுடைய உடம்புல குதி ஓடுகிறது, அதாவது இரத்தம் ஓடுகிறது என்று சொன்னால் பக்தாத் எஜமானினுடைய கால் பாதம் என் தோல் புஜத்தில் இருக்கிறது, அதனுடைய துவா பரக்கத்தினால் தான் என்னுடைய உடம்பிலே உதிரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் தெக்கா சாஹிப் வலியுல்லா. ஹோசநாயகம் சொன்னார்களே, கதமி ஹாதிஹி அலா ரகபத்தி குள்ளி வலியல் இல்லா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிமார்களுடைய தோல் புஜத்திலே என் கால் பாதம் இருக்கட்டும் என்று பிரகடனப்படுத்தினார்களே. அப்ப அந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஒளிமார்களும் தன்னுடைய தலையை தாழ்த்தினார்கள். அந்த தோல் புஜத்தை பெற்றவர்கள் எல்லாம் விலாயத்தினுடைய கோட்டைக்குள் நுழைந்தார்கள். புறக்கணித்தவர்கள் கடுமையான இழிநிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. நான் அந்த தகவலுக்கு செல்ல விரும்பவில்லை. அப்போ அப்படி யாரெல்லாம் சுமந்து கொண்டார்களோ அத்துணை பேர்களும் விலாயத்தினுடைய ஒளியாக மாறினார்கள். அப்போ தெக்கா சாஹிபாவுடைய அந்த கால் பாதத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்களுடைய ஹாதியமாக இருந்தவர்கள் ஹிதுரா முஹிதீன் ஆலிம் என்று சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கு நம்ம அந்த ராத்திபுல் காதிரியா பைத்திலே ஹாதிரு யா ஹாதிரு பைத் படிக்கிறோமே, அந்த பைத்தை கோரிய செய்தவர்கள். நஜ்ஜிஉ பைதம் மதீஹன் ஹிதுரம் முஹம்மதின் அன்னாரில்லா தஹமதி முஹிதீனி ஹாதிரு என்று நாம் அந்த ஹாதிரு பைத்து படிக்கிறோமே, அதிலே ஹிதுரம் முஹம்மது என்று அந்த பைத்திலே வருகிறது. இவர்கள் தான் அந்த பைத்தை கோர்வை செய்தவர்கள். மகான் தெக்கா சாஹிப் வலியுல்லாவுடைய பிரதான சீடராக இருந்தவர்கள், ஹாதிமாக இருந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷக் இருந்தது. தெக்கா சாஹிபா எஜமா கௌசநாயகத்தினுடைய கால் பாதம் தன்னுடைய தோல் புஜத்தில் இருக்கிறதே என்று அடிக்கடி சொல்லுகிறார்களே, அப்போ உண்மையிலேயே அப்படி இருக்குமா என்று அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அப்போ ஒளிமார்களுக்கு அது கல்வில விளங்கிடும் யார் என்ன நினைக்கிறார்கள். அதனால தான் பெருமக்கள் சொல்வார்கள், இறைநேசர்களுடைய மக்காமில் நீங்கள் அமரும் பொழுது உங்களுடைய கெட்ட எண்ணத்தை எல்லாம் ஓரமாக ஆக்கி வைத்து கண்ணியத்தோடு அமருங்கள். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உள்ளே இருக்கக்கூடிய ஒளிமார்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கெட்ட அசூசையான சிந்தனையோடு அமருகின்ற பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஒளிமார்கள் விளங்குவார்கள். அதனால தான் ஒளிமார்களுடைய தர்பாரிலே கபர்களுக்கு முன்பாக நாம் அமரும் பொழுது ரொம்ப கண்ணியத்தோடு, இன்றைக்கு நம்ம ஒளிமார்களுடைய தர்பாரில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு ஃபசாதுகள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம் காலகட்டம். அப்போ ஒளிமார்களுடைய தர்பாரிலே ரொம்ப கண்ணியத்தோடு இஸ்ஸத்தோடு நாம் இருக்க வேண்டும். சங்கியான பெருமக்களே, அப்போ அந்த ஹிதுர் முகமது ஆலிம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. உண்மையிலேயே தெக்கா சாஹிபுடைய தோளில் எஜமா கௌசநாயகத்துடைய தோல் கால் பாதம் இருக்குமா? அப்போ அப்படியே நினச்சிட்டே வர்றாங்க. தெக்கா சாஹிபுடையது தான் அவங்களுடைய அந்த தெக்கா, இப்போ சாஹிபா தெக்கா இருக்குது, அந்த தெக்கால தான் அவங்க கல்வத்தில் இருப்பாங்க. அப்போ அவர்கள் வரும்பொழுதே இவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஒளிமார்கள் விளங்கிக் கொள்வார்கள் இல்லையா, விளங்கி கொண்டார்கள். வந்த உடனேயுமே தன்னுடைய மேலாடையை நீக்கி காட்டுகிறார். ஹிதுர் முஹிதீன் தோல் புஜத்தை எஜமான் கௌசநாயகத்துடைய தோல் புஜத்தை பார்க்க வேண்டுமா, இதோ பார் என்று தன்னுடைய மேலாடை விளக்கி காட்டுகிறார்கள். அந்த தோல் புஜத்திலே கௌசநாயகத்துடைய கால் பாதம் இருந்தது என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் ஷேக் சுலைமான் தான் அவர்களும் சொல்லுவார்கள், எஜமான் கௌசநாயகத்தினுடைய பொற்பாதம் என் தோல் புஜத்திலே இருக்கிறது, அதனுடைய துவா பரக்கத்தினால்தான் நான் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாடுகிறோனோ அங்கெல்லாம் சென்று விடுகிறேன். அவங்க ஒவ்வொரு ஒத்து தொழுகைக்கும் மக்காவுக்கு போகிறாங்கல்ல, அது கௌசநாயகத்துடைய கால் பாதம் என்று அவருடைய வரலாற்றிலே உஸ்தாத்மாருடைய துவா பரக்கத்து, ஷேக் அவர்களுடைய துவா பரக்கத்து, கௌசநாயகத்தினுடைய கால் பாதத்தினுடைய பரக்கத்து என்று எழுதுவார்கள். அப்போ அன்றைக்கு கூட அவங்களுடைய சக நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எப்படி தெக்கா சாஹிபாவுடைய விஷயத்தில் இருந்ததோ அதே போன்று ஷேக் சுலைமான் அவர்களுடைய தோளிலும் எஜமா கௌசநாயகத்துடைய பாதம் இருக்கவா செய்யும். இப்போ அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அதில் ஒரு ஆலிம், மற்றவங்க சந்தேகப்பட்டால் பரவாயில்லை, ஒரு நல்ல பிரபலியமான அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சுலைமான் நண்பராக இருந்தவர்கள், ஆலிமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அந்த சந்தேகம் வருகிறது. இப்போ அவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க. அந்த கனவில் ஷேக் சுலைமான் தான் பள்ளிக்கு தொழுவு வர்ற மாதிரியும் ஒது செய்வதை போன்றும், ஒது செய்யும் பொழுது தன்னுடைய மேலாடையை நீக்குகின்ற பொழுது அதாவது நீக்கிற சமயத்தில் இவர்கள் சென்று பார்க்கிறார்கள்.
யாருக்கு அந்த சந்தேகம் வந்ததோ அவர்கள் கனவிலேயே இந்த காட்சி நடைபெறுகிறது. ஷேக் சுலைமான் மௌலவி தான் ஒளி செய்யக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மேலாடையை நீக்குகிறார்கள், அந்த மசூல் செய்யக்கூடிய நேரத்திலே. அப்போ அவங்க சென்று பார்க்கிறார்கள், அந்த தோல் புஜத்திலே எஜமான் கௌசநாயகத்துடைய கால் பாதம் இருந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய சிந்தனையை சுத்தமாக்கி கொண்டார்கள், தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் என்று தெரிகிறார்கள். அதுதான் அவங்க ஷாம் சாப் ஜோலிதா மீரான் மாலை எஜமான் கௌசநாயகத்தின் மீது ஒரு நம்ம படிக்கிறோமே, ஜீலானி மீராதன் ஜீனத்துள்ள மாலைதனை மயலாக கேட்பவர்க்கு வாழ்வோ மிக உண்டாகும் என்று படிக்கக்கூடிய அந்த கசீதாவிலே 120வது அடியாக சொல்கிறார்கள், ஷேக் சுலைமான் தோளில் சொற்பனத்தில் சில உலமா ஜாஹிதுடையோர் தாளிருக்க சக்கரவே கண்டவர் கான் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அப்போ மகான் ஷாம் சாப் ஜோலிதா அவர்கள் அந்த மீரான் மாலையில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். அப்போ அன்றைக்கு சில உலமாக்களுக்கு அந்த சக்தி இருந்தது, ஷேக் சுலைமான் உலிதா அவங்களுடைய தோளிலே கால் பாதம் இருக்கிறதா என்று. அப்போ அந்த சந்தேகம் கனவிலே சொற்பனத்திலே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கனவிலேயே அதற்கான தெளிவை பெற்றுக்கொண்டார்கள் என்று ஷாம் சாப் ஜோலிதா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சரியான பெருமக்களே, நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்கள் எல்லாம் சாதாரணமான மக்காமில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, உயர்ந்த மர்த்தபாவிலே. இப்போ நாம் இன்றைக்கு மூவலிநாதாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அதிலே ஒருவராக இருக்கக்கூடிய மகான் சம்சுதி ஒலிதா, சின்ன சம்சுதி ஒலிதா, அவர்களுடைய மக்காம் எழுதுகிறார்கள் எஜமான் கௌசநாயகத்தினுடைய நேரடி ஹலீஃபாவாக. அவங்களுடைய ஹலீஃபா, அவங்கக்கிட்ட முரீது வாங்கின ஹலீஃபா, அவங்களுடைய முரீது வாங்கின ஹலீஃபா, அப்படி அல்லாமல் கௌசநாயகத்தினுடைய நேரடி ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் என்று அவங்களுடைய மௌலித் ஷரீஃபில் எழுதி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தகவல் வரும்பொழுது நான் பதிவு செய்கிறேன். அப்போ நம்முடைய ஊரிலேயே சில இறைநேசர்கள் கௌசநாயகத்தினுடைய நேரடி ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார்கள். நிறைய வலிமார்கள், குறிப்பாக சொல்லுவதா என்றால் நம்முடைய பள்ளியினுடைய தொடர்புடைய வலிமார்கள் என்பதற்காக 2 பேர்களை மாத்திரம் இங்கே நான் தொடர்பு படுத்தி பதிவு செய்கிறேன். ஒன்று மகான் தெக்கா சாஹிப் ஒலிதா அவர்கள் எஜமான் கௌசநாயகத்தினுடைய நேரடி ஹலீஃபா. இன்னொன்று மகான் சையத் அபூபக்கர் சின்னமுத்துவாப்பா ஒலிதா அவர்களும் நேரடி ஹலீஃபாவாக இருந்தார்கள். சின்னமுத்துவாப்பா ஒலிதா அவர்களுக்கு முன்பாக தெக்கா சாஹிப் ஒலிதா அவர்களை பற்றி அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் ஒரு கசீதா படிக்கிறார்கள். அல் மதத் யா ஷைഖனா அல் மதத் யா ஷைഖனா அல் மதத் யா ஷைഖனா திக்கா சாஹிபு ஷைഖனா என்று படிக்கக்கூடிய அந்த கசீதாவில், அதாவது நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்களுடைய தகப்பனார் நஹ்வி சையத் அஹ்மத் ஆலி முஃப்தி அவர்கள் அதிலே படிக்கிறார்கள், யா கலீஃபத்தல் வலீம் குதுப அக்தாபில் ஜலீம் தஸ்தகீரில் ஜியலீம் திக்கா சாஹிபு ஷைഖனா யா ஹலீஃபத்தல் வலி குத்துபி அக்தாபில் ஜலி, கௌசநாயகத்தினுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய தெக்கா சாஹிப் நாயகமே என்று அவர்களை அல்லாமா நஹ்வி சையத் அஹ்மத் ஆலி முஃப்தி அவர்கள் படிக்கக்கூடிய இந்த கசீதாவில் சொல்லுகிறார்கள். அப்படியானால் கௌசநாயகத்தினுடைய நேரடி ஹலீஃபாவாக இருந்தவர்கள் தான் மகான் தெக்கா சாஹிப் ஒலிதா. அதே போன்று மகான் சின்ன முத்துவாப்பா ஒலிதா அவங்களுடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கு இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக அவங்களுடைய மகாமை கடந்து செல்லும் பொழுது ஒரு சலாத்தை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அவர்களுடைய தரஜா எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், வரலாற்று எழுதுகிறார்கள், பல சந்தர்ப்பங்களில் அன்றைக்கு வாழ்ந்த பல மனிதர்கள் ஏதாவது கஷ்ட காலத்திலே, ஏதாவது ஒரு சோதனையான காலத்திலே உதவிக்காக கௌசநாயகத்தை அழைக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் சென்று உதவி செய்திருக்கிறார்கள். யா முஹித்தீன், யா அப்துல் காதிர், யா தஸ்தகீர் என்று நாம் உதவிக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில்
யார் ஆஜராக வேண்டும்? கௌசநாயகத்தை உதவிக்கு அழைத்தால் அவர்கள் ஆஜராக வேண்டும். ஆனால் அவர்கள் வரக்கூடிய இடத்திலே சின்னம் துவாப்பாவுலில் தான் வந்து உதவி செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய மௌலிதிலே அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் இந்த செய்தியை மௌலிதுல் குரைரா பி மௌலிதி அபி துரைரா என்று சின்னம் துவாப்பாவுலில் அவர்கள் மீது எழுதியிருக்கக்கூடிய மௌலிதிலே கொண்டு வருகிறார்கள். நிறைய செய்தி, ஒரு தகவலை மாத்திரம் இங்கே நான் பதிவு செய்கிறேன். அவங்க சின்னம் துவாப்பாவுடைய சகோதரர் பெரிய முத்துவாப்பாவுடைய தான். அவர்களுடைய மகளை மனம் முடித்த அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி பெரிய முத்துவாப்பாவுடைய மருமகனார், சின்ன முத்துவாப்பாவுக்கு மருமகன். இப்போ இங்கே கொழும்பில் அடங்கியிருக்கிறார்கள் புத்தகத்திலே. இவர்களுக்கு தான் தெக்கா சாஹிபுலில் தான் அந்த நஹ்வி என்று பட்டத்தை கொடுக்கிறார்கள். இவர்கள் அப்போ அன்றைக்கு எங்கே போகிறாங்க? ஸ்லோனுக்கு வியாபார விஷயமாக தன்னுடைய நண்பர்களோடு செல்கிறார்கள். அன்னஹு ஹரஜ மின சைலான் மஅஷ்ருதிமத்தி மினல் இஹ்வான். அப்போ கப்பல் மார்க்கமாக அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்களும் அவர்களோடு சேர்ந்த சில நண்பர்களும் செல்கிறார்கள். நமக்கு கேள்விப்பட்ட செய்தி தான், இருந்தாலும் இந்த வரலாற்றுக்கு தொடர்புடைய தகவல் என்பதால் இங்கே மீண்டும் நான் ஞாபகத்திற்கு தருகிறேன். அப்போ பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அசஃபத் லைலத்தன் ரீஹுன் ஆசிஃபுன் ஒ சர்சருன் காசிஃபுன், கடுமையான சூறாவளி காற்று. அப்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த படகு கப்பல் என்ன செய்து விடலாம்? தாழ்ந்து விடலாம், மூழ்கி விடலாம். அப்போ ஆபத்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் எல்லாரும் பதற்றமாகின்ற பொழுது, அப்போ அந்த நேரத்தில் அந்த படகை அந்த கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டன் மீகாமன் என்று சொல்லக்கூடிய மாலுமி, அப்போ அவர் சொல்கிறாரு, லைஸ பி ஐதீனா ஷைஉன் சிவா தஅவத்தில்லா. நாம் எப்படியாவது சலாமத்தான் போயிடலான்னு முயற்சி செய்து பார்த்தேன், எந்த முயற்சியும் கைகூடவில்லை. லைஸ பி ஐதீனா, இப்போ நம்ம வெற்றி என்பது நம்ம கையில் இல்லை. துஆவை மாத்திரம் வைத்தே நாம் தப்பிக்க முடியும். நீங்கள் எல்லாரும் இறைவனத்தை துஆ செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் தப்பிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எல்லாம் கைமீறிவிட்டது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கப்பல் தாழ்ந்து விடலாம், நாம் அனைவரும் மௌத்தாகிவிடக்கூடிய நேரத்திற்கு நெருங்கிவிட்டோம். எனவே எல்லாரும் நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்றே அந்த மாலுமி சொல்லுகிறார். இப்போ அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அப்போ அவர்களோடு சேர்த்து நண்பர்கள்லாம் பதற்றமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு வார்த்தை அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நமக்கு சலாமத்து கிடைக்கும். அல் மதத் யா அப்துல் காதிர், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், கண்ணை மூடிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நமக்கு சலாமத்து இறைபுறத்தில் இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் என்று அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அந்த அல் மதத் யா அப்துல் காதிர், அல் மதத் யா அப்துல் காதிர் என்று கௌச நாயகத்தை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று ஃபஸமிஉ ஹல்ஃப ஸஃபீனத்தி ஸௌத்தன் கௌஸௌத்தில் இர்ஸா, திடீரென்று ஒரு கடுமையான ஒரு சப்தத்தை கேட்குறாங்க. எல்லாருமே அந்த சப்தத்தை கேட்குறாங்க. அந்த கப்பலை பிடித்து ஒரு உழுக்குவதை போன்ற ஒரு சப்தம், அதோடு அந்த கப்பல் அப்படி நிற்கிறது. அந்த புயல் காற்று அப்படி நின்று விடுகிறது. ஃபதலஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சும்ம காஃப அன் அயுனிஹிம். இப்போ இந்த நேரத்தில் இதான் நமக்கு விஷயம், அந்த சப்தம், அதாவது நங்கூரம் போட்டு அந்த கப்பலை பிடித்து நிறுத்தினால் எப்படி சத்தம் வருமோ அதே போல ஒரு கடுமையான சப்தத்தை எல்லாரும் கேட்டார்கள். அப்படி கேட்கக்கூடிய அந்த சமயத்திலே பார்க்கிறார்கள், மகான் சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கப்பலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் சரியான ஆச்சரியம். ஏன்னா அப்படி கப்பல் வந்து ஸ்லோன்னு நெருங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த நேரத்தில் மகான் சின்னம் துவாப்பாவில் தான் காயில் பட்டத்திலே இருக்கக்கூடிய சமயம். அப்போது கௌசநாயகத்தை உதவிக்கு அழைக்கிறார்கள். அழைத்த மாத்திரத்திலே சின்னம் துவாப்பாவில் தான் அந்த கப்பலில் ஆதிராகிறாங்க. எப்போ ஆதிராகினாங்களோ அதோடு அந்த புயல் அப்படியே நின்றது, கப்பல் சலாமத்தாக சென்றது. உடனே அவர்கள் அனைவருடைய கண்களை விட்டு மறைந்து விட்டார்கள்.
ஸ்லோனில் போய் சேர்ந்துட்டு அந்த வியாபாரம் எல்லாம் முடித்து வந்ததுக்கு பிறகு நேரடியாக அத்துணை பேர்களும் அந்த கப்பலிலே யாரெல்லாம் சென்றார்களோ, யாரெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்களோ அத்துணை மனிதர்களும் நேராக மகான் சின்னமுத்து வாப்பா வலியுல்லா அவர்களிடத்திலே வந்தார்கள். காலடியிலே வீழ்ந்து கால்களை முத்தமிட்டு, யா சய்யிதா யா சய்யிதனா முகீஸல் மல்ஹூஃபின் நஹ்னு நஸ்தகீது ஃபீஹி அஸ்ஸஃபீனா பிகுத்பில் அக்தா வ அன்த ஹதர்தனா கௌஸன் முகீஸா ஃபஅஜாபஹும் அன நாயிபுன் லஹு வ ஹதீம். இப்போ அந்த பாதுகாக்கப்பட்ட எல்லா மக்களும் வந்து சின்னமுத்து வாப்பாவுடைய காலை முத்தமிட்டு சொன்னாங்களா, நாயகமே நாங்கள் அத்தனை பேர்களும் மௌத்தாகி இருப்போம். அப்படி ஒரு நிலைமை வந்தது. நாங்கள் நஸ்தகீஸு ஃபீஹி ஸஃபீனா பிகுத்பில் அக்தாப், எஜமான் கௌஸ நாயகத்திடத்திலே நாங்கள் இஸ்திகாசா தேடினோம், நேரடியாக உதவி தேடினோம். எஜமான் கௌஸ நாயகமே என்று அவர்களை நாங்கள் உதவி கலைத்தோம். வஅன்த ஹதர்தனா கௌஸன் முகீஸா, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து எங்களுக்காக எங்களை சலாமத்தாக செல்வதற்கு நீங்கள் காரணமாகிவிட்டீர்களே என்று அத்துணை பேர்களும் கேட்கிறார்கள். இப்போ சின்னமுத்து வாப்பா வலியுல்லா ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் நாயிபுன் லஹு வ ஹதீம், நான் எஜமான் கௌஸ் நாயகத்துக்கு பகரமாக இருக்கிறேன். நாயிப் என்று சொன்னால் பகரம், அவர்களுக்கு பகரமாக இருக்கிறேன், அவர்களுடைய ஹாதிமாக இருக்கிறேன். அவர்களை நீங்கள் அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பிற்கு பதில் அளிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். யா முஹித்தீன் என்று நீங்கள் அழைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நான் ஹாதிராவி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு கஸீதாவை படிக்கிறார்கள். ஓ முரிதி தஅனி பிஷர்கின் அவ் பிகர்பின் அவ் நாஸிலும் பஹர காமி ஃபௌகிதுஹு லவ் கான ஃபௌக ஹவாஇன் அனா சைஃபுல் கதா லிகுல்லி ஹிஸாமி. எஜமான் கௌசநாயகம் சொன்னார்களே, என்னை ரட்சிக்கக்கூடியவனே, என்னை விசுவாசிக்கக்கூடியவனே, என்னுடைய முரீதே, நீ சூரியன் உதிக்கக்கூடிய திசையில் இருந்தாலும், அது மறையக்கூடிய திசையில் இருந்தாலும், ஆகாயத்தினுடைய உச்சியில நீ இருந்தாலும், ஆழிய கடலுக்கு அடியில இருந்தாலும், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னால் என்னை அலை, யா முஹித்தீன் யா அப்துல் காதிர் என்று என்னை அலை, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று எஜமான் கௌசநாயகம் சொன்னார்களே. அவர்களுடைய இடத்திலே அவர்களுக்கு பகரமாக அவருடைய ஹாதிமாக நான் இருக்கின்ற பொழுது நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? அந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்று மகான் சின்னமுத்து வாப்பா வலியுல்லா அவர்கள் சொன்ன இந்த தகவல், அந்த புயல் ஏற்பட்ட நேரத்தில் சின்னமுத்து வாப்பா வலியுல்லா அந்த கப்பலிலே ஹாதிராகி அந்த காட்சியை நேருக்கு நேராக பார்த்த அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்ல, அவர்கள் தான் இப்போ நம்ம இங்கே கசீதா படிக்கிறோமே, இந்த கசீதாவை இயற்றியவர்கள் நஹ்வி சையத் அஹ்மத் ஆலி முஃப்தி அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு இந்த தகவலை தன்னுடைய தந்தை நேரடியாக பார்த்து சொன்ன அந்த தகவலை சொல்ல, அவர்கள் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் இந்த செய்தியை மௌரிதுல் குரைரா பி மௌலிதி அபி துரைரா சின்னமுத்து வாப்பா வலியுல்லா அவர்கள் மீது இயற்றிருக்கக்கூடிய அந்த மௌலிது ஷரீஃபிலே தன்னுடைய பாட்டனார் நேரடியாக பார்த்து தன் மகனிடத்திலே சொல்ல, அவர்கள் தன்னிடத்திலே சொன்ன அந்த தகவலை பதிவு செய்து காட்டுகிறார்கள். சகையான பெருமக்களே, அதே போன்றுதான் எப்படி ரெக்கா சாஹிப் வலியுல்லா சின்னமுத்து வாப்பா வலியுல்லா எஜமான் கௌஸ் நாயகத்தினுடைய நேரடி ஹலீஃபாவாக இருந்தார்களோ, அதே போன்று இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முவ்வழி நாதாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மகான் சம்சுதீன் வலியுல்லா அவர்களும் நேரடி ஹலீஃபாவாக இருந்தார்கள். நான் அந்த செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துகிறேன். அதற்கு முன்பாக சின்னமுத்து வாப்பாவுடைய தகவல் இங்கே நாம் பதிவு செய்தோம். அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்னும் சொல்லுவதென்றால் அவர்களுடைய வீடு இந்த பள்ளிக்கு அருகாமையில் தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றே அவர்களுடைய வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்களை இந்த பள்ளியை தொடர்பு படுத்தி அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி மௌலிதில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சின்னமுத்து வாப்பாவுடைய காலத்தில் அப்போ அவங்கள வந்து 2 மனிதர்கள் தன்னுடைய வீட்டுக்கு மௌலிது ஓதுவதற்காக அழைக்கிறார்கள். மகானவர்களே, இன்றைக்கு இரவு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சுபஹான மௌலிது ஷரீஃப் ஓதி நீங்கள் தான் நடத்தி தர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அப்போ சின்னமுத்து வாப்பா சொன்னாங்க, சரி நான் வாரேன், நீங்கள் செல்லுங்க, எனக்கு இன்னொரு இடத்துல
இரவு ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது, நான் அதை முடித்துவிட்டு ஒரு 9 மணிக்கு மேலாக உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன். வரலாற்று எழுதிக்கிறார்கள், அது மீலாது நபியுடைய இரவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த புனிதமான 12வது இரவிலே இந்த காட்சி நடைபெறுகிறது என்று அவருடைய வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அப்போ நேரடியாக வந்து அழைக்கிறார்கள். அப்போ சின்னம் தோப்பா சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல மஜ்லிஸ் இருக்குது, நான் முடிச்சுட்டு வர்றேன், நீங்கள் போங்க. மணி 9ஆவது 10ஆவது 11ஆவது இங்கே வீட்டில் எல்லாம் ரெடியாகவே இருக்கிறாங்க. அப்பா வருவாங்க, எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். மஜ்லிஸ் எல்லாம் தயாராகிட்டு சின்னம் தோப்பாவை காணவில்லை. சரி, இப்போ நாம் அவங்க வீட்டில் போய் அழைச்சிட்டு வருவோம் என்று ஒருவேளை அப்பா மறந்திருப்பாங்களோ என்று அந்த 2 சகோதரர்களும் விளக்கு வசதிகள் இல்லாத, மின்சாரங்கள் இல்லாத அந்த நேரத்தில் அந்த பள்ளியை சுற்றி, நம்ம அந்த சின்ன பள்ளியை சுற்றி அன்றைக்கு வீடுகள் எல்லாம் ரொம்ப குறைவாக பணங்காடாக இருக்கக்கூடிய சமயம் அப்படியே வருகிறார்கள். அந்த மௌலிதில் எழுதுகிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாங்க, சமிஅனா ஃபி மஸ்ஜிதி ஷிருனினார் க கிராஅத்தில் மௌலிதி அஸ்வாத்தன். அப்போ நாங்கள் அப்படியே பள்ளிக்கு பக்கத்தில், சின்ன பள்ளி பக்கத்தில் தான் சின்னம் தோப்பாவுடைய வீடு இருந்திருக்கிறது. அப்போ வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் அந்த சப்தத்தை கேட்குறோம். க கிராஅத்தில் மௌலிதி, மௌலிது ஷரீஃப் ஓதுவதை போன்ற ஒரு சப்தத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்கே? ஃபி மஸ்ஜிதி ஷிருனினார், நம்முடைய இந்த பள்ளிக்கு அருகாமையிலே. அப்போ நல்ல சப்தம் விளங்குது. மௌலிது ஷரீஃப் எங்கேயோ ஓதுன மாதிரி இருக்குது, ஆனால் யார் இருக்கிற மாதிரி தெரியல, எங்கே இந்த சப்தம் வருதுன்னு நாங்கள் அப்படியே வர்றோம். வந்து பார்க்கின்ற பொழுது வர்ரைனா ஃபீஹி மஸாபிஹி ஃபி ஸுஜாஜா. அப்போ அந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோம், பள்ளிவாசல்லேருந்து தான் வருது. நம்ம இந்த சிறுநாப்பள்ளியிலேருந்து அந்த சப்தம் வருது. அந்த பள்ளி முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளோ பிரகாசம். இந்த 12வது இரவிலே பள்ளி முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சரி, வஸ்தனார உஜூஹும் கல் கௌகபில் அன்வர் வல்பிஸ்னத்துஹும் வகுமுசுஹும் முத்தல்லஅலிஅத்துன் கத்துரரில் அஸ்ஹர். அப்போ மௌலிதில் எழுதுறாங்க. அப்போ அந்த 2 பேர் சப்தத்தை கேட்குறாங்கல்ல, மௌலிது சப்தத்தை. அப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம், பள்ளிவாசலில் சின்ன பள்ளியில் மௌலிது நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். விலை உயர்ந்த வெண்ணிறை ஆடைகளை அணிந்து கொண்டு நல்ல வக்காரியத்தாக, நல்ல கம்பீரமான முறையிலே தோற்றத்திலே அவர்கள் தலப்பாய் அணிந்து கொண்டு, ஒஸ்தனார உஜூஹும் கல் கௌகபில் அன்வர், அவங்களுடைய முகத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே 14ஆம் பிறை இரவிலே அப்படி நட்சத்திரமும் சந்திரன் எப்படி பிரகாசிக்குமோ அதே போன்று அவர்கள் அனைவருடைய முகமும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இப்படி ஒரு காட்சியை அந்த 2 பேரும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. பள்ளிவாசல் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் முழுவதும் வெண்ணிறை ஆடை அணிந்தவர்களாக முகமெல்லாம் ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய நாதாக்கள் இருப்பதை போன்று ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். கனவில் அல்ல, நேரடியாக பார்க்கிறார்கள். சரி, அப்படியே ஃபதஹய்யர்னா வசாரல் மஸ்ஜிது முஅல்லகல் பாபி ஃபதஹய்யர்னா. அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, இப்படி ஒரு காட்சியை பார்க்குறோம், இதில் ஒரு ஆச்சரியம், எங்களுக்கு கடுமையான ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அந்த நடுநிசி நேரத்தில் இப்படி ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பார்க்கின்ற பொழுது வசாரல் மஸ்ஜிது முகல்லகல் பாபு, பள்ளிவாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் உள்ளக்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பள்ளி பூட்டிருக்கிறது. சுபுல தான் திறக்கணும், இஷா முடிஞ்சிட்டு பள்ளியை பூட்டியாச்சு, இப்போ சுபுவுக்கு அப்படி தான் திறக்க வேண்டும். ஆனால் பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பூட்டப்பட்ட பள்ளிக்குள்ளால் இப்படி பெரிய பெரிய மகான்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸை அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். சும்ம தலா ரலியல்லாஹு தஆலா மின் தாஹிலிஹி வஹீதா கதுலூஇல் பத்ர். அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இப்போ பூட்டப்பட்ட பள்ளி மஜ்லிஸ் நடந்திருக்குது, உள்ளே இருந்து அந்த மஜ்லிஸ் நடுப்பகுதியிலிருந்து மகான் சின்ன முத்துவாப்பாவுடைய தான் அப்படியே வெளியே வர்றாங்க தன்னந்தனியாக. கதுலூஇல் பத்ர், அவங்களுடைய முகத்தை பார்க்கிறோம். பத்ர் அதாவது 14ஆம் பிறை இரவு எப்படி சந்திரன் அவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அதே போன்று அவங்களுடைய முகம் ஜொலித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். பள்ளி போட்டு இருக்குது, உள்ளக்க மௌலிது ஷரீஃப் நடந்துக்கிட்டு இருக்குது, பள்ளி முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சின்னம் தோப்பா சொன்னாங்களா, அன்னஹா உலாயில் அஃப்வாஜில் இதாமுஹும் அவுலியா உல்லாஹில் கிராம்.
அந்த சபையில் அந்த நேரத்தில் வரலாற்று எழுதுகிறாங்க, பெரிய சம்சுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சின்ன சம்சுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுலைமா ஒளிதா இருக்கிறாங்க, அதே போட்டு மகான் அப்துல் ரஹ்மான் ஒளிதா, அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பெரும் நாதாக்கள் ஹும் அவுலியா உல்லாஹில் கிராம், அத்துணை பேர்களும் மிகப்பெரிய விலாயத்தினுடைய ஒளிமார்கள் அந்த பள்ளியில, இந்த பள்ளியில மௌலிது ஷரீஃப் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலே நடுப்பகுதியிலிருந்து மகான் சின்னமுத்து அப்பா ஒளிதா வெளியே வந்தார்கள் என்று அந்த இருவர்களும் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாமா நஹ்வி முகமது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் சின்னமுத்து அப்பாவுடைய அந்த வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். இந்த செய்தியை அவங்களுடைய கசீதாவிலே, அதாவது சம்சுதீன் ஒலியுல்லா அவர்கள் மீது அவர்களுடைய சகோதரர், கடைசி சகோதரர் ஷேக் சலாஹுதீன் ஒலியுல்லா ஒரு கசீதா எழுதியிருக்கிறார்கள். அந்த கசீதாவில் எழுதுகிறார்கள், யா லஹாதாக மஸ்ஜிதன் ஹாவியம் மின் அவுலியாஇல் இலாஹி வஸ்ஸுலஹாஇ ஃபஸ மன் கான ஜார ஹாதல் மகாமி ஹாஸா மன் பான ஸார அஸ்னல் ஹிபாஇ. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். மஸ்ஜித் சிறுநாள் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஃபாஸமன் அவர்கள் அனைவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த பள்ளியிலே அவுலியாயில் இலாஹி வஸ்ஸுலஹா, மிகப்பெரிய இறைநேசர்களும் சாலிஹீன்களும் அடிக்கடி அந்த பள்ளிக்கு வருகை தந்து மஜ்லிஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று மகான் ஷேக் சலாஹுதீன் ஒலியுல்லா அவர்கள் சின்ன சம்சுதீன் ஒலியுல்லா மீது படிக்கக்கூடிய கசீதாவிலே எழுதி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, சின்ன சம்சுல்லாவுடைய அந்த வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன். தரப்பட்ட நேரம் நிறைவுக்கு வருகிறது. அவர்கள் அன்றைக்கு வஃபாத்தாகக்கூடிய அந்த இரவு தமிழே தெரியாததை போன்று அரபியிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய சகோதரர்கள் சாம்சாப்துல்லா மற்ற குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டு விளங்கிக்கிட்டாங்க. சரி, சகோதரர் வஃபாத்தாக போகிறாங்க என்று விளங்கி கொண்டு குடும்பத்தார்கள்லாம் அப்படியே கவலையில் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். சம்சுதீன் ஒலியுல்லா சொன்னாங்களா, லா தஜ்ஸஉ வலா தபுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் அழுவுறீங்க, நீங்கள் அழுவாதீங்க சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. லி அன்னி மிம் முரீதி குத்துபில் அக்தாபி ஷேഖில் அவுலியா. எவ்வளோ உறுதியான ஒரு வார்த்தை. அவங்க சொல்கிறாங்க, சின்னம் சம்சுதீன் ஒலியுல்லா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் அழுவுறீங்க? எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. இந்த இரவை எதிர்பார்த்து நான் தயாராகி இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் கௌஸ் நாயகத்தினுடைய நேரடி முரீதாக, அன்னி மிம் முரீதி குத்துபில் அக்தாபி ஷேഖில் அவுலியா, ஒலிமார்களுடைய தலைவர் ஷேഖனா கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நேரடி ஹலீஃபாவா நான் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன பயம் இருக்கிறது? நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அடுத்து சில தகவல்களை சொல்கிறார்கள். லாஸம்து பியா ஹய்யு யா கய்யூம் குல்ல யௌமின் அல்ஃப மர்ரா கதா பி ஃபாத்திஹத்தில் கிதாபி வஸ்ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وقد قرأت في هذه الليلة 7 أجزاء من القرآن. சின்ன சம்சுல்லா சொன்ன வார்த்தை. வஃபாத்தாவுடைய அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரர்கள் கவலைப்பட்டிருக்கும் பொழுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த இரவுக்கு தயாராகிவிட்டேன், நான் கௌஸ் நாயகத்துடைய முரீதாக இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்போ மதி தெரிந்ததோ அதிலிருந்து இன்று இரவு வரை ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவை நான் 1000 தடவை ஓதுகிறேன். யா ஹய் யா கய்யூம் என்ற தஸ்பீஹை 1000 தடவை ஓதுகிறேன். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் 1000 தடவை ஓதுகிறேன். இப்போ இதெல்லாம் ஓதி நான் என்னை தயார்படுத்தி கொண்டேன். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த இரவு எனக்கு தெரியும், இந்த இரவில் தான் நான் வஃபாத்தாகுவேன் என்று. எனவே இந்த இரவிலே மாத்திரம் நான் 7 ஜுஸுக்களை முடித்து விட்டேன். அடுத்து சொன்னாங்க, மா ஃபாத்தனி ஸலாத்தன் மஃரூதத்தன் அலல் அதாஇ முது குன்து முமையிஸன் இலா ஹாதில் அவான். எப்போ எனக்கு மதி தெரிந்ததோ அதிலிருந்து இந்த இரவு வரை எனக்கு ஒரு தொழுகை கூட கதாவாக ஆகவில்லை. இப்படி ஒரு வார்த்தை சின்ன சம்சுல்லா சொன்ன வார்த்தை. அந்த இரவு வஃபாத்தாவுடைய இந்த இரவுல சொல்கிறார்கள், மா ஃபாத்தனி ஸலாத்தன் மஃரூதா, ஒரு கடமையான தொழுகை கூட எனக்கு தப்பவில்லை. அனில் அதாவை விட்டும், அதாவது விடவில்லை என்று சொல்லவில்லை, கதாவா கூட ஆகவில்லை. எப்போலேருந்து அவங்க எப்போ மதி தெரிந்ததோ அதிலிருந்து, அந்த மதி தெரியக்கூடிய பருவம் ஒரு 6 வயது 7 வயது என்று வைத்துக் கொண்டாலும் கூட, அதிலிருந்து வஃபாத்தாகக்கூடிய அந்த இரவு வரை எனக்கு ஒரு தொழுகை கூட கலாவாகவில்லை.
என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே சில காட்சிகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அந்த நேரத்திலே நம்முடைய காயல்மானத்தில் சில பெண்கள் கனவு பார்க்கிறார்கள். அதில் ஒரு சாலிஹான பெண்மணி பார்க்கிறார். அன்ன இம்ராத்தன் சாலிஹத்தன் ரஅத் வக்த சஹரி மின் லைலத்தி வஃபாத்திஹி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபஹு பிதாரிஹி. அதாவது ஒரு காட்சி, அந்த காட்சியில் சின்ன சம்சுலில்லாவுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வந்திருப்பதை போன்று ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலே ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருப்பதை போன்று. அப்போ அந்த சாலிஹான பெண்மணி கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் யார்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க எல்லாமே என்னுடைய தோழர்கள். கது ஹலர்னா கஸ்ர ஷேக் ஷம்சுத்தீன். இப்போ ஷம்சுத்தீன் அவர்கள் நம்மிடத்தில் வர இருக்கிறார்கள், அவர்களை குளிப்பாட்டுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் அப்படி சொல்வதை போன அந்த பெண்மணி கனவுல பார்க்குறாங்க. இப்போ இதே ஒரு காட்சியை ஐதன் ரஅத் இம்ராத்தன் தகியத்தன் மின் அஹ்லி ஃபுதையூர், அதாவது புரையூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே ஒரு சாலிஹான பெண்மணி, அவளும் ஒரு காட்சி பார்க்கிறாள். அன்ன நபியனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த ஃபீ ஹாதிஹில் வக்த் வ அஸாப குல்லு நாசி கர்பத்துன் வ முலிம்மத்துன். அதாவது அவங்க எப்போ வஃபாத் ஆகுறாங்களோ, துல் காதா பிறை 6 தன்னுடைய 57வது வயது திங்கட்கிழமை ஹிஜ்ரி 1092ஆம் ஆண்டு அந்த சஹருடைய வக்திலே அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரத்திலே புறையூரில் ஒரு பெண் காட்சி பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத் ஆகுவதை போன்று அவங்க எப்போ காட்சி பார்க்குறாங்களோ அதே நேரத்தில் நம்முடைய காயல்மா நகரத்திலும் சில பெண்கள் காட்சி பார்க்கிறார்கள் கனவிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் சின்ன சம்சுலில்லாவுடைய வீட்டிற்கு வந்து அவர்களை அழைத்து செல்வதை போன்று குளிப்பாட்டப்படுவதை போன்று காட்சி பார்க்கிறார்கள். அந்த காட்சி பார்த்த அந்த சமயத்தில் தான் மகான் சின்ன சம்சுலில்லா இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று இன்றைக்கும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நாதாக்களினுடைய பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அத்தனை ஹலாலான ஹாஜாத்களை நிறைவேற்றி தருவானாக. அவர்களுடைய ஃபுயூலாத்துகளை நம் மீது சுரிந்தருள்வானாக. நம்முடைய எல்லா நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கியாம பரிபந்தம் எந்த தடையும் இல்லாமல் தொய்வும் இன்றி நிரந்தரமாக நிரப்பமாக நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள், செலவு செய்யக்கூடியவர்கள், பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைராத்துகளையும் வழங்கியருள்வானாக. நன் நாதாக்களினுடைய பொருட்டினால் சிறிய பெரிய வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த உலகத்தை விட்டும் நாம் விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்த நிலையில் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அழகான முடிவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. யா ரஹீமல் முஃமினீன அக்பல் துஆ அப்தின் நபி அஹ்மதி ஆலி வ ஸஹபி தபீஇ கைரின் நபி. பிரமாண வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவர்களின் துஆக்களையும் என்றும் ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். வஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مدير الرضا وخذ بيدي مدى مدري خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي يا مددي كل ظهير علي أعدائي بالمدد مدير الرضا وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي يا مددي كل ظهير على الأعداء بالمدد مدير
وخذ بيدي مدى مددي خليفة الله منا محيي الدين وأردني بمريدين أهديك الأكوان ومن عبيدك عبدا ضائعا مدوى ومن جنودك مقدامي إليها نعم الأمير أميرا محيي الدين وسر حادثنا أن أنت سالكه والله أعتقه وأنت مالكه ونجيه من الغرب يا مالكه سلطان كل ولي محيي الدين صلى الله مدى والعوذ الأعظم على محمد عليه خير مقام وعليه الذي إلى الرشاد أتى فصلوا يشفع لي يا محيي الدين تابعين له معزز الدين مغنين أجسادهم لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم من تنصرني محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எமது காதிரியா கொடிமர சிறுநார் பள்ளியில் மறைந்து வாழும் மகான்களான மூவழி நாதாக்களின் 415வது கந்தூரி வைபவத்தின் தொடர் சொற்பொழிவின் ஆரம்பம் தினமாகிய இன்று மூவழி நாதாக்களின் வாழ்க்கை வரலாறும் கராமத்துகளும் என்ற தலைப்பில் சையதுனா பிலால் மஸ்ஜிதினுடைய இமாம் கணித்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி ஒய் சையது சதகத்துல்லா ஆலிம் ஹைரி இம்காம் அவர்களால் சன்மார்க்க பேரூர் நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதை நிறைவேறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மாமரை கூறும் மாண்நபியின் மாண்புகள் என்ற தலைப்பில் அல் ஜாமியுல் சஹீர் குத்பா சிறிய பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஜி எஸ்டி சயீத் இஸ்மாயில் ஆலிம் மாதிரி அவர்களால் மார்க்க பேரூர் நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே பெருமக்கள் மஜ்லிஸுக்கு முற்கட்டியாகி நற்பயன் அடைய அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா. إياك نعبد وإياك نستعين أعوذ برب الفلق من شر ما خلق من شر من شر حاسد بسم الله الرحمن الرحيم أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. الحمد لله رب العالمين حمد يعفي نعمك في مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا شفينا مولانا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها نور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اوصد وما كرنا من كلامك الذي هدية واصلة رحمة نازلة بركة شاملة وتخفة كاملة منك إلى روح سيدنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين عامة ثم إلى خصوص أصحاب البدر والأحد خندق سائر صحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى خصوص محبوب إسباني مسوق رماني كندل نوراني محي الدين عبد القادر جيلاني قدس الله سلازل
ثم إلى سيدنا شيخ شمس الكبير رضي الله تعالى، ثم إلى حسينا تاج الواسل سيد عبد الرحمن قولي رضي الله تعالى، ثم إلى حسينا سيد سراج الصغير شمس الدين الصغير رضي الله تعالى على إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في هذا الليلة المباركة في الحج برحمتك يا أرحم الراحمين، وببركة حبيبنا نبينا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حجا مبرورا وسعيا مشكورا وذنبا معبورا وعلما نافعا وأمورا طويلا ورزقا واسعا حلالا طيبا برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. خنا محي الدين أحيا القلب في ديني كي لا راها اليقين مولانا اليقين شيخنا محي الدين أحيا القلب في ديني كي لا راها اليقين مولانا اليقين شيخنا يا محي الدين أحيي القلب في ديني كي لا راها اليقين مولانا اليقين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.